ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 68. புஜாஸ்த்வேஷான் நித்யம் புரதமயிது கண்டகவதி தவ கிரீவாதத்தே முககமலநாள ஸ்ரீயம் இயம் ஸ்வதஸ்வேதா காலா குருபகுலஜம்பாலமலினா மிருணாலீலாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா. ஓம் குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சத்குரவே நமः. சத்குரு பாதாரவிந்தேபியோ நமோ நமः. இன்றைக்கு சௌந்தரியலஹரி 68வது ஸ்லோகத்தில் அம்பாளின் முகத்தாமரையை பற்றி வர்ணனை இருக்கிறது. புஜாலேஷாநித்யம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் விரிவாக பார்ப்போம். தாயே, உன்னுடைய இந்த கழுத்து முப்புறம் எரித்த பரமசிவனுடைய புஜங்களின் தழுவலால் எப்போதும் மைக்கூச்சத்தால் முட்களுடன் கூடியிருப்பதால் முகத்தாமரைக்கு காம்பு போன்ற பொலிவை அடைகிறது. அதற்கும் கீழுள்ள முத்து மாலை இயற்கையில் வெண்மையாயினும் கருப்பான அகிலுடன் கூடிய சந்தன குழம்பின் மிகுதியால் சேற்றில் அழுக்கடைந்த தாமரை கொடியின் பொலிவை உடையதாக இருக்கிறது அப்படின்னு இதனுடைய அர்த்தம் இருக்கு. அதாவது திரிபுர சம்ஹார மூர்த்தியான ஸ்ரீ பரமேஸ்வரன் தன்னுடைய கைகளால் தேவியின் கழுத்தை கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். அப்பொழுது தேவிற்கு மைக்கூச்சல் அதாவது ஏற்பட்டு புலகாங்கிதத்தால் கழுத்து பாகம் அந்த மயிர்கூச்சலின் காரணமாக சிறு சிறு முட்களை போன்று அந்த நுண்ணிய ரோம பாகங்கள் தெரிகின்றது. இது எப்படின்னா, சிவபெருமான் முப்புறத்தை எரித்தவர். அவருடைய கைகள் எப்படிப்பட்டது, அவருடைய உடம்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிற பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இரட்டை புலவர்கள் அப்படின்னு இருந்தாங்க ஒரு காலத்தில். அதில் ஒரு புலவருக்கு கண்ணு தெரியாது, இன்னொரு புலவருக்கு நடக்க முடியாது, கால்கள் கிடையாது அவருக்கு. அதனால் என்ன செய்வார், இந்த கண் தெரியாத புலவரினுடைய கழுத்திலே இந்த கால் இல்லாத புலவர் ஏறி அமர்ந்து கொள்வார். அவர் மேலே அமர்ந்து கொண்டு வழியை சொல்ல சொல்ல இந்த கண் இல்லாத புலவர் அவரை சுமந்து கொண்டே செல்வார்கள். இவர்கள் இருவரும் பல மன்னர்களை பார்த்து பல கவிதைகளை பாடி ஏராளமான பரிசுகளை பெறுகிறார்கள். அப்படி இருவரும் பரிசுகளை பெற்று வந்து ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு சில விஷயங்களை பேசும் பொழுது சிவபெருமானை பற்றி பேசுகிறார்கள். மூங்கில் வனத்திலே அந்த இடத்தில் தானாக சிவபெருமான் ஒரு சிவலிங்கமாக உருவாகிறது. அது முழுமையாக வெளியில் தெரியாமல் ஒரு கல் போல் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மூங்கில் காட்டின் வழியாக நடந்து போய் ஒரு இடையர் அடுத்த ஊருக்கு இங்கிருந்து டெய்லி தினமும் பாலை சுமந்து கொண்டு போய் அடுத்த ஊரிலே விற்று காசாக்கி கொண்டு வருவார். அப்படி அவர் நிதம் செல்லும் பொழுது அந்த கல் தட்டி அவர் எடுத்துச் செல்லக்கூடிய பால் பானை கீழே விழுந்து உடைந்து அந்த சிவலிங்கத்தின் மேல் நிதமும் அபிஷேகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அந்த புலவர் அதில் ஒருவர் பாடுகிறார். வேயீன்ற முத்தரமை வெட்டினானே இடையன்
தாயீன்ற மேனி தயங்கவே என்று முதல் 2 வரிகளை சொல்லி நிறுத்துகின்றார். அதற்கு 2வது புலவர் சொல்கிறார், பேயா கேள், எத்தனை நாளன்றோ இடர்வான் பார்க்குடத்தை, அத்தனையும் வேண்டும் அவருக்கு அப்படின்னார். வேகின்ற முத்தொடுத்தமை அப்படின்னா மூங்கில், வேய் அப்படின்னா வேங்குழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் மூங்கில் காடு, அதில் போகும்போது அவனுடைய சரீரமானது தடைப்பட்டதால் அவன் என்ன செய்கிறான், ஏதோ பால் இங்கே இருந்துருக்கேன், இந்த கல் தானே தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கோடாரி எடுத்துகிட்டு போய் வெட்டுறான். அதிலிருந்து குபு குபுன்னு ரத்தம் வருது. அதுக்கப்புறம் அரசரிடம் போய் சொல்கிறான். அதை தேடி பார்த்து அந்த இடத்துல சிவலிங்கம் இருப்பதை கண்டு கோயிலாக கட்டுகிறார்கள். வேய்முத்தர் என்று அவருக்கு பெயர். ஆக மூங்கில் காட்டில் இருந்தவராகியால் மூங்கிலை போன்று திடமான சரீரத்தை உடையவர், உறுதியான கைகளை உடையவர். அப்படிப்பட்ட உறுதியான கைகளை கொண்ட அந்த சிவபெருமான் பூவை விட மென்மையாக உள்ள அம்பிகையின் கழுத்தை தொடும்போது மேற்கூச்செறிவது இயற்கைதானே, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். ஆக அந்த புலகாங்கிதத்தால் கழுத்தில் உள்ள சூட்சமான ரோமபாகங்கள் முட்களைப் போல விளங்குகிறது. தாமரை தண்டும் இதே போல சிறிய முட்களோடு கூடியதாகத்தான் இருக்கும். தேவியின் முகமோ மலர்ந்த தாமரை பூ போல் இருக்கிறது, கழுத்து தாமரை தண்டு போல் விளங்குகிறது என்பது பொருத்தமானதே. அதற்கும் மேலாக தேவியின் கழுத்தில் அணிந்துள்ள முத்து மாலைகளோ தாமரை கொடி போல் இருக்கிறது. முத்து மாலைகள் இயற்கையாகவே வெண்மையானவை. ஆனாலும் திவ்ய வாசனை பொடி, அருகு பொடி இவைகளை சந்தனத்தில் கலந்து அம்பாள் பூசிக்கொண்டிருப்பதால் அந்த முத்து மாலையின் மேல் அவைகள் பட்டு சிறிது கருப்பாக தோன்றுகிறது. காமேஸ்வரனின் கைகளால் மேற்சொன்ன சந்தன கலவை தேவியின் மார்பில் பூசப்பட்டு முத்துமாலைகளும் கருப்பாகி போய்விட்டது. இதை தாமரை தண்டின் கீழே உள்ள தாமரை கொடி என்றே யூகிக்க வேண்டியிருக்கிறது என்று இந்த இடத்திலே சங்கரர் குறிப்பிடுகின்றார். இது ஒரு அழகான ஒரு கற்பனையாக இருக்கின்றது. அடுத்து இது சம்பந்தப்பட்ட அந்த பாட்டு அபிராமி பட்டர் தன்னுடைய 37வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை என்ற வரி 37வது பாடலிலே அபிராமி பட்டர் பாடுகின்றார். அடுத்து இதுக்கு ஒப்பாக வரக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் 464வது நாமாவாக வரக்கூடிய காலகண்டி என்ற நாமாவும் 433வது நாமாவாக வரக்கூடிய மதபாடல கண்டபூ என்ற வார்த்தைகளும் இதற்கு ஒத்து போவதை போல இருக்கின்றதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் வரும் பாடல்களிலும் சங்கரனுடைய கற்பனை வளத்தை கண்டு ரசிக்கலாம். ஹரி ஓம்.